ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸோட ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வீடியோ 1 இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ் ப்ராசஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டாவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ராசஸ், ப்ரோக்ராமுக்கும் ப்ராசஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அதை பார்க்க போகிறோம். ப்ராசஸ் லைஃப் சைக்கிள், ஒரு ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஐடினா என்ன, அப்புறம் பிபிஐடினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், என்னென்ன டைப்ஸில் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் ஏ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ராசஸ் இஸ் ஏ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ப்ரோக்ராம். எவ்ரி கமாண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் லினக்ஸ் கிரியேட்ஸ் ஏ ப்ராசஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எல்எஸ் டாப் ஃபயர்பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அது மெமரியில் லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிற ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினலில் எல்எஸ் கமாண்டை ரன் பண்ணாக்க அது ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணும், அதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து டாப் அப்படின்னு டைப் பண்ணாங்க, டாப் கமாண்டை யூஸ் பண்ணி டாப்னு டைப் பண்ணாக்க அது ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணும். ஃபயர்பாக்ஸ்னு டைப் பண்ணீங்கன்னாக்கா அது ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னாக்க ப்ரோக்ராம் டிஸ்கில் இருக்கும், ப்ராசஸ் வந்து ரேமில் ரன் ஆகும். இதுதான் ப்ராசஸ்க்கும் ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க ப்ரோக்ராம் விசஸ் ப்ராசஸ். ஸோ நான் சொன்னது மாதிரி தான் ப்ரீவியஸாக ப்ரோக்ராம்னாக்க ஒரு ஸ்டேட்டிக் ஃபைலு ஸ்டோர்டு ஆன் டிஸ்க், ஒரு டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு ஸ்டேட்டிக் ஃபைலு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் பின்னுக்குள்ளே இருக்கிற என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ எல்எஸ் கமாண்டு, சிடி கமாண்டு, அதெல்லாம் வந்து ஸ்லாஷ் பின்லேருந்து நமக்கு இனிஷியேட் ஆகும், ஓகே, எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது வந்து டிஸ்க்குள்ளே பை டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்டேட்டிக் ஃபைலு, அதை வந்து நம்ம ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ அதை ரன் பண்ணீங்க அப்படின்னாக்க அது ஒரு ப்ராசஸ் ஆகும், அது வந்து மெமரியில் ரீட் ஆகி அது ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராம்னாக்க ஒரு ஸ்டேட்டிக் ஃபைலு, அது வந்து டிஸ்கில் இருக்கிறது. ப்ராசஸ்னாக்க அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாக்க ஒரு ப்ராசஸ் உருவாகும், அதைத்தான் வந்து இங்கே ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் பின்னுக்குள்ளே இருக்கிற எல்எஸ் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராமுக்கும் ப்ராசஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சிபியு வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணையில் அது ரேமுக்கு கன்வெர்ட் ஆகி அந்த சிபிஐ யூஸ் பண்ணும். சிபிஐ யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிஐடியும் ஜென்ரேட் ஆகும் நமக்கு, ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பிஐடி இருக்கும், அந்த பிஐடி மூலயமா தான் அந்த ப்ராசஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ப்ராசஸ்க்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ப்ரோக்ராம்னாக்க நமக்கு ஒரு ஸ்டேட்டிக் ஃபைலு டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ராசஸ்னாக்க அந்த ஸ்டேட்டிக் ஃபைல் அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாக்க அது ஒரு ப்ராசஸாக மாறும். அதைத்தான் ப்ராசஸ் விசஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸில் என்னென்ன லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கே நம்ம ப்ராசஸில் மல்டிபிள் லைஃப் சைக்கிள் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் கிரியேட் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் மூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க ஸ்லைடில் கொடுத்துருக்கிற மாதிரியே நியூ ஸ்டேட்டில் இருக்கும், நியூ ஸ்டேட்லேருந்து அப்புறம் ரெடி ஸ்டேட்டுக்கு மாறும், ரெடி ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும், அப்புறம் ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ வெயிட்டிங் ஸ்டேட்டுக்குலேருந்து ஸோ ஃபைனலாக வந்து டெர்மினேட்டர் ஸ்டேட்டில் போய் அது டெர்மினேட் ஆகும், அதாவது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நியூ ஸ்டேட்னா நத்திங் பட் ப்ராசஸ் கிரியேட் ஆகுது
அப்படின்னாக்கா அது ஒரு நியூ ஸ்டேட்டு அப்படிங்கிறோம். ஒரு ரெடி ஸ்டேட்டு அப்படின்னாக்கா சிபியுக்கு வெயிட் பண்ணுறது தான் நம்ம ரெடி ஸ்டேட்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு சிபியை பிக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற நேரத்தை தான் நம்ம ரெடி ஸ்டேட்னு சொல்கிறோம். அப்புறம் ரன்னிங் ஸ்டேட்னாக்கா சிபியு யூஸ் பண்ணுறது, சிபியுவை யூஸ் பண்ணுற ஸ்டேட்டை தான் நம்ம ரன்னிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் வெயிட்டிங் ஸ்டேட் அப்படின்னா இன்புட் அவுட்புட் அதாவது ஐஓக்காக ஐஓ ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணும்போது இருக்கிற ஸ்டேட்டை தான் நம்ம ஐஓ வெயிட்டிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரீட் ரைட் ஒரு டிஸ்கில் ஏதாவது ரீட் பண்ணணும், அதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து ரீட் ரைட், அதாவது ஐஓ வந்து நமக்கு அந்த டிஸ்க்குக்கு போகும். ரீட் ரைட் வந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அது ஒரு ஐஓ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக வெயிட் பண்ணுறது டிஸ்க் ரீட் ரைட்காக வெயிட் பண்ணுறது தான் நம்ம ஐஓன்னு சொல்லுவோம். ஸோ ஐஓ அப்புறம் ரிசோர்ஸ் வெயிட்டிங்காக இருக்கிறத தான் நம்ம வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டெர்மினேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருக்கும், அதாவது ஒரு ப்ராசஸோட கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கிறத நம்ம டெர்மினேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸோட லைஃப் சைக்கிள். ஸோ என்னென்னு பார்த்தோம்னாக்க நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட்டிங், டெர்மினேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்கிரவுண்ட் வெர்சஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். அதாவது ஃபோர்கிரவுண்ட் ப்ராசஸ்க்கும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்கிரவுண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரன் இன் டெர்மினல் அண்ட் பிளாக் செட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா ரன் யூஸிங் அண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி ரன் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்லீப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஸ்லீப் 100 அண்டுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்டுக்கு பெருசாக வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து டெர்மினலில் பிளாக் பண்ணுங்க. முதல் ஃபோர்கிரவுண்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு தெரிகிறது மாதிரியே ரன் ஆகும், டெர்மினலை வந்து பிளாக் பண்ணிடும். நம்ம வந்து அந்த டெர்மினலை யூஸ் பண்ணவே முடியாது. அடுத்து இப்போ ஒரு ப்ராசஸை ரன் பண்ணிட்டு ஃபோர்கிரவுண்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து டெர்மினலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அது வந்து ஹங் ஸ்டேட் மாதிரி காட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த டெர்மினலில் அடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நம்ம அந்த டெர்மினலில் யூஸ் பண்ண முடியும், அந்த செஷனை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த செஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே இது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னாக்கா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ரன் ஆகிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம அந்த டெர்மினலை யூஸ் பண்ண முடியும். இதை தான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ ஃபோர்கிரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா டெர்மினலில் பிடிச்சி வச்சுக்கிடும், பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா பேக்ரவுண்டில் ரன் ஆகும், நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்லீப்புங்கிற கமாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீப் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டாபிக் இந்த ப்ராசஸரோட இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராசஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கவர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஐடி. ஸோ ப்ராசஸ் ஐடி, அதுதான் பிஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் ப்ராசஸ் ஹேஸ் அ யூனிக் பிஐடி. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒரு யூனிக்கான பிஐடி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகல ஒரு பிஐடி கிரியேட் ஆகி தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு யூனிக்கான ஐடி இருக்கும். அந்த ஐடியை வச்சு தான் நம்ம அந்த ப்ராசஸோட டீட்டெயில்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வச்சு அந்த ப்ராசஸை இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐடியை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க அந்த பிஐடியை யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸை கில் பண்ண முடியும். ஸோ இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல் டு மேனேஜ் டெர்மினேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஐடி யூஸ் பண்ணி ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் டெர்மினேட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணுவோம், இந்த பிஐடி நம்ம ஷோ பண்ணுறதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டாப் கமாண்டில் யூஸ்ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ நம்ம இந்த கமாண்ட்ஸோட டெமோ வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். நம்ம பிபிஐடினா பேரண்ட் ப்ராசஸ் ஐடி, அதைத்தான் பிபிஐடின்னு சொல்கிறோம். இங்கே எவ்ரி ப்ராசஸ் ஆஸ் அ பேரண்ட் ப்ராசஸ்.
அது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த சைல்டு ப்ராசஸை ரன் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, எவ்ரி ப்ராசஸ் ஹேஸ் எ பேரண்ட் ப்ராசஸ். ஸோ பிபிஐடி ஷோஸ் ஹூ ஸ்டார்டட் இட். அதாவது பிபிஐடி ஷோஸ் ஹூ ஸ்டார்டட், யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத இது வந்து காமிக்கும். அதுக்கு தான் இந்த பிபிஐடி ஷோஸ் ஹூ ஸ்டார்டட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்ட் பிபிஐடி, அந்த பேரண்ட் ப்ராசஸ் ஐடி வச்சு தான் நம்ம இந்த சைல்டு ப்ராசஸை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத பற்றியே தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பிபிஐடி யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிபிஐடியோட டீட்டெயில்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ் கமாண்டில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிபிஐடியோட டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம டெமோவாக பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அதாவது ப்ராசஸில் எத்தனை வகையான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ப்ராசஸ், அப்புறம் சிஸ்டம் ப்ராசஸ், அப்புறம் டேமன் ப்ராசஸ், அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோம்பி ப்ராசஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூசர் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் ப்ராசஸில் ஒரு யூசர்ஸ், அதாவது ஒரு நார்மலாக ஒரு ஆரக்கிள் யூசர் இருக்காங்க, இல்லாட்டி சிஸ்டமில் வந்து ஒரு கிரியேட் பண்ண யூசர், ஒரு அப்பாச்சி யூசர் இல்லாட்டி என்ஜினெக்ஸ் யூசர் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க, ஒரு அப்ளிகேஷன் யூசர் வந்து ஒரு ப்ராசஸை ரன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது யூசர் ப்ராசஸ். இப்போ ஒரு டெஸ்ட் யூசர் இருக்கிற அந்த டெஸ்ட் யூசர் வந்து ஒரு டாப் கமாண்டர் ரன் பண்ணுறாரு அப்படின்னாக்க அது வந்து அந்த யூசர் ரன் பண்ண ப்ராசஸ் தான், அது வந்து யூசர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் ப்ராசஸ்னாக்க ஓஎஸ் இன்டர்னலி, அதாவது இன்டர்னலாகவே ஓஎஸ் ரன் பண்ணும் சில ப்ராசஸை, அந்த ப்ராசஸை வந்து நம்ம சிஸ்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்டார்டட் பை எ நார்மல் ப்ராசஸ் ஸ்டார்டட் பை எ நார்மல் யூசர். ஒரு நார்மல் யூசரோ இல்லை அப்ளிகேஷன் யூசரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஓனாக ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம யூசர் ப்ராசஸ் சொல்கிறோம். ஓகே. ஸோ யூசர் ரன்னிங் கமாண்ட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு கமாண்ட் ரன் பண்ணாரோ ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலோ அது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் தான் நம்ம யூசர் ப்ராசஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர்ஃபாக்ஸு, விஐஎல்எஸ், பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இது வந்து யார் ரன் பண்ணுறா? யூசர் ரன் பண்ணுறாரு. அதனால இதை யூசர் ப்ராசஸ் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போனோம்னாக்க சிஸ்டம் ப்ராசஸ். ஸோ ஓஎஸ்ஆவே இன்டர்னலாக ரன் பண்ணுற ப்ராசஸ் தான் சிஸ்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி, எஸ்எஸ்ஹெச்டி, கிராண்டி அதெல்லாம் வந்து ரன் ஆகும். அதெல்லாம் வந்து சிஸ்டமுக்கு தேவையான மெயினான சர்வீசஸ். இந்த சர்வீசஸில் தான் வந்து ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ரன் ஆனால் தான் நம்ம வந்து சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் கிராண்டி வந்து ஏதாவது ஷெடியூலர் ஜாப் போட்டிருந்தோம்னா அது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மெயினான சர்வீசஸ். இது வந்து ஓஎஸ் இன்டர்னலாகவே வந்து ரன் பண்ணுற ப்ராசஸ். அதனால இது சிஸ்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேமன் ப்ராசஸ். டேமன் ப்ராசஸ்னாக்கா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சொல்லுவோம். அதாவது ஓஎஸ் பை டிஃபால்ட்டாக வந்து சம் பேக்ரவுண்ட் ப்ராசஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஹெச்டி, அப்புறம் சிஸ்டம் டி, கிரான் டி, அதெல்லாம் வந்து குரானி, அதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து நம்ம டேமன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் சர்வீஸ்க்காக இது யூஸ் பண்ணப்படுது. இப்போ நம்ம ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணோம்னா எஸ்எஸ்ஹெச்டி சர்வீஸ் வந்து மஸ்ட்டாக ரன் ஆகணும். அப்போனா தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச்டி ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அது வந்து சிஸ்டம் மோடு ப்ராசஸ். அது வந்து டேமன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து டேமன் இருக்குது, நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த சர்வீசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேமனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதை டேமன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பை டிஃபால்ட்டாகவே பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுனால இது வந்து டேமன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்ஹெச்டி, கிராண்டி இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பி ப்ராசஸ். ஸோ ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னாக்க ஸோ ஒரு
கம்ப்ளீட்டட் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆனா, அதனோட என்ட்ரி வந்து ஸ்டில் அது வந்து இன்னமும் அது இந்த ப்ராசஸ் டேபிள்ல அதனோட என்ட்ரி இருக்கும். அத தான் வந்து நம்ம ஜாம்பி ப்ராசஸ் சொல்றோம். ஸோ ஏன் அந்த ப்ராசஸ் டேபிள்ல அந்த என்ட்ரி இன்னும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட பேரண்ட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸா. இது எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட பேரண்ட் ப்ராசஸ் அத கவனிக்காம, அதனோட எக்ஸிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாம விட்டுரும். ரிப்போர்ட் பண்ணாம விட்டுருச்சுனாக்க, நமக்கு அந்த ப்ராசஸ் டேபிள்ல அது இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்னு காமிக்கும். ஆனா இந்த ப்ராசஸ நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிறலாம். அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த பிஎஸ் கமாண்ட யூஸ் பண்ணிறலாம். அதுக்கு வந்து இஜெட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் காமிக்கும். அந்த ஸ்டேட்ல இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் நமக்கு ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதையும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு டெமோவா பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சம்மரை கொடுத்துடலாம். இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னாக்க, ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். வாட் இஸ் ஏ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ராசஸ். ப்ரோக்ராமுக்கும் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் ப்ராசஸோட லைஃப் சைக்கிள், என்னென்ன லைஃப் சைக்கிள் இருந்துச்சு ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்புறம் பிஐடினா என்ன, பிபிஐடினா என்ன, அந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தாச்சு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ப்ராசஸில் என்னென்ன டைப்ஸ் இருந்துச்சு அதை பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். இதனோட டெமோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணோம்னா ஒரு ஃபுல்லாக ஒவ்வொரு இதையும் ஒரு நம்மளா ஒரு ப்ராசஸை எப்படி இனிஷியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதனோட பிஐடி எப்படி இருக்கும், அதனோட பிபிஐடி நான் எங்கே போய் பார்க்குறது, அப்புறம் அந்த ப்ராசஸோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ராசஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு தரவான டெமோ வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் டெக் டூஸ் ஐடி தமிழை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.